தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 27வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே மனிதர்களை பார்த்து சொல்லப்பட்டது, ஒவ்வொரு நிலையிலும் கேள்வியை கேட்க பழகிக்குள், அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கவும் நீ முயற்சி செய் என்று சொல்லுவார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்கின்ற பொழுது மட்டுமே அவனுடைய அறிவு வளர ஆரம்பிக்கும். அவன் வாழ்க்கையிலே ஒரு நிறைவனை காண முடியும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதோ இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இயேசுவை அணுகி வருகின்ற மறை நூல் அறிஞர் 2 கேள்விகளை கேட்கின்றார். அந்த கேள்விகளுக்கு இயேசு அறிவு நுட்பத்தோடு பதில் சொல்லி அவன் வாழ்க்கையிலே அவன் கேட்டதற்கு மேலான ஒரு விளக்கத்தை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தி முதல் கேள்வியாக, நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இவன் மறை நூல் அறிஞர், இவருக்கு தெரியும். எனில் இவர் தோராவை முழுமையாக கரைத்து குடித்தவராக இருப்பார். அந்த தோராவினுடைய முதல் 5 புத்தகங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். மேலும் சட்டங்களை துருவி ஆய்ந்து அந்த சட்டங்களை மக்களுக்கு விளக்கிச் சொல்லுகின்ற பணியை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது லேவியர் புத்தகத்திலே 18:5 இருப்பதற்கு தெரியாமல் இருக்காது. என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும், அவற்றுக்கு ஏற்ப செயல்படுவோர் அவற்றினால் வாழ்வு பெறுவர் என்கின்ற அந்த வார்த்தை அந்த மறைநூல் அறிஞருக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் இயேசுவை சோதிக்கவே இந்த கேள்வியை கேட்கின்றார். இயேசுவும் அவருடைய வாணியிலேயே சென்று இறை வார்த்தையின் அடிப்படையிலேயே அவருக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இணைச்சட்ட நூலிலே 6:5 நாம் படிப்பதை போல, உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அன்பு செய்வாயாக என்கின்றது முதல் கட்டளையாகவும், லேவியர் புத்தகம் 19:18 படிப்பதை போல, உன் மீது நீ அன்பு கூறுவதை போல உனக்கு அடுத்திருப்பவன் அன்பு கூறுவாயாக என்கின்ற 2வது கட்டளையும் அவருக்கு எடுத்துச் சொல்லி அப்படியே செய்யும் என்று சொல்லுகின்றார். அதாவது கடவுளை முன்னிலைப்படுத்துவது, கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பது, அதோடு கூட நாம் அனைவரையும் அரவணைத்து செல்வது. இதைத்தான் இயேசுவும் கூட மீட்பின் கருவியாக சிலுவையை தேர்ந்தெடுத்ததற்கு அடையாளமாக இருக்கலாம். சிலுவையின் குத்துமரம் நாம் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதையும், குறுக்கு மரம் நாம் அயலாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கும். 2வது கேள்வியும் பதிலும். இந்த முதல் கேள்வியின் பதிலிலிருந்து மறை சட்ட அறிஞர் 2வது கேள்வி கேட்கின்றார். அப்படி என்றால் என் அயலான் யார்? இந்த கேள்விக்கு இயேசு ஒரு சில குணாதிசயங்களோடு இருக்கின்ற, ஒரு சில வரிமுறைகளை பின்பற்றுகின்ற மனிதர்களை பட்டியலிடுவார். அதன் பிரகாரம் நாம் குறை காணலாம் என்றோ அல்லது அதிலிருந்து வேறு கேள்வி கேட்கலாம் என்றோ அந்த மறைநூல் அறிஞர் நினைத்திருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு பட்டியலிடவில்லை. எனில் யூதனை பொறுத்த வரையில் அடுத்த யூதன் அடுத்திருப்பவன், மற்றவர்கள் புறவினத்தார், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர். ஆக இந்த கண்ணோட்டத்தோடு அவர் பதில் சொல்வார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு ஒரு ஊமையிலே விலகிச் சென்றவர்கள் அணுகி வந்தவர் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி அதன் வழியாக அடுத்திருப்பவருக்கான பதிலை சொல்லுகின்றார். விலகிச் சென்றவர்கள், எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு செல்றவன் அடிபட்டு கிடக்கின்றான். அங்கே இருவர் அவனை பார்த்துவிட்டு விலகிச் செல்லுகின்றார்கள். ஒன்று குருவும் லேவியும். குரு விலகிச் செல்வதற்கு காரணம் என்ன? எண்ணிக்கை நூலிலே 19:11 படிக்கின்ற பொழுது, பிணத்தை தொடுகின்றவர்கள் வழிபாட்டிலே பங்கெடுக்க முடியாது என்கின்ற வார்த்தை இருக்கின்றது. ஆக குரு அந்த அடிபட்டு கிடந்தவனை பிணமாக நினைத்து விட்டார். இந்த பிணமாக கிடக்கிற மனிதனை தொட்டாலோ, இரத்த கரைபடிந்த மனிதனை தொட்டாலோ நமக்கு கொடுக்கப்பட்ட பணியினை நாம் செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த வழிபாட்டிலை பங்கெடுக்க முடியாது என்கின்ற தன் கடமையை மட்டுமே நிறைவேற்றுகின்ற மனிதனாக குரு அங்கிருந்து விலகிச் செல்லுகின்றார். லேவியன் விலகிச் செல்வதற்கு காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பை கருதி. ஏனெனில் அது ஒரு மலைப்பாங்கான இடம், அங்கே கல்வர்களுடைய தாக்கு அதிகமாக இருக்கும். 2 நிலைகளில் லேவி யோசிக்கின்றார். ஒன்று, அங்கு அடிபட்டு கிடந்தவனுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது இவனை அடித்தவர்கள் ஒருவேளை ஒளிந்து கொண்டிருந்து அவர்கள் நம்மையும் தாக்கக்கூடும் என்கின்ற உயிர் பற்றிய பயம். 2வதாக, அங்கு அடிபட்டு கிடப்பவனே
அடிபட்டு கிடப்பதை போல நடித்து கொண்டு நாம் அவன் அருகிலே செல்கின்ற பொழுது அவன் நம்மை தாக்கி நம்மிடம் இருப்பதையும் நம் உயிருக்கும் ஆபத்தை விளைவிப்பானோ என்கின்ற அந்த தன் பொருள் மீது இருக்கின்ற பயம், இந்த பாதுகாப்பு குறித்த பயம் லேவியை அந்த அடிபட்ட மனிதனிடமிருந்து விலக்கிச் செல்கின்றது. இந்த இரண்டு நிலையிலும் இவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தினார்களே ஒழிய தேவையில் இருக்கின்ற மனிதனை முன்னிலைப்படுத்தவில்லை. மூன்றாவதாக சமாரியன் வருகின்றான். அவன் அவரை அணுகிச் செல்லுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் செய்த செயல்கள் படிப்படியாக பட்டியலிடப்படுகிறது. பயணம் செய்தவர் அடிபட்டு கிடக்கிறவரை பார்க்கின்றார், அவர் மீது பரிவு கொள்ளுகின்றார், அவரை அணுகி வருகின்றார், தன் கழுதையிலிருந்து தன் விலங்கிலிருந்து இறங்கி அவர் அருகிலே சென்று அவருடைய காயங்களை துடைத்து எண்ணெயும் தைலமும் கொண்டு அந்த காயங்களை கட்டுகின்றார். அவரை தன்னுடைய விலங்கின் மேல் ஏற்றி சாவடிக்கு கொண்டு செல்லுகின்றார். அவரை பராமரிக்கவும் தொடர்ந்து தேவையானதை கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கிறார். இப்படி தொடர்பணியானது அருகிலே அழைத்து வருகின்றது. தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பணியாக இருக்கின்றது. ஆக இங்கே இயேசு கேட்பது, யார் அயலான்? விலகி சென்றவர்களா, அணுகி வந்தவர்களா? அணுகி வந்தவரே என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு இப்போதும் சொல்கிறவரை அப்படியே போய் செய்யும் என்கின்றார். அப்படி என்றால் தன்னை மையப்படுத்தி பிறரிடமிருந்து நீ விலகாமல், பிறரை மையப்படுத்தி அவர்கள் அருகிலே அணுகி வந்து அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நீ நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதரமே, அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம்.